ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 27 வியாழக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு நான் என்பதே நம் உண்மை சொரூபம். உலகம் மனதோடு தோன்றி மனதோடு ஒடுங்குகிறது. உலகமும் மனமும் தோன்றி மறைகின்றன, ஆனால் நாம் அல்ல. உலக அறிவு ஒன்றாய் உதித்தொடுங்குமேனும் உலக அறிவு தன்னால் ஒளிரும். உலக அறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அஃதே பொருளாமால் ஒன்றதாம். உலகமும் மனமும் தோன்றி மறைகின்றன, நாமல்ல. அவைகள் தோன்றி மறைவதற்கு ஆதாரமாயிருப்பது தோன்றி மறையாத என்றும் ஒளி வீசும் நாம். அதுவே உள சத்திய பொருள், எப்போதும் உள்ள உண்மை சொரூபமே நாம். நான் என்பதே நம் உண்மை சொரூபம். எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்தி பெற நான் மனமெனல் உந்தி பெற. பகவானின் உபதேச உந்தியார் பாடல் இது. எண்ணக்கூட்டங்களே மனம். அந்த கூட்டத்தில் நான் என்ற எண்ணமே மூல எண்ணம். அதை பற்றியே மற்ற எண்ணங்கள் தோன்றும். எனவே நான் என்பதே மனம் எனப்படும். மற்ற எண்ணங்கள் நாமல்ல. நான் என்பது நம் உண்மை சொரூபம். இருந்தாலும் உடம்போடும் மனதோடும் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு குழம்புகிறோம். ஞானமாம் தானே மெய், நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம். அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி என்று அணிகள் தாம் பலவும் பொய்யாம். பொன்னையன்றி உண்டோ புகழுண்டா பொன்னுமத். கண்ணை கவரும் வண்ண வண்ண பொன் ஆபரணங்கள் உள்ளன. வண்ணமேகமாக கவர்ச்சியாக இருந்தாலும் அவைகள் உண்மையல்ல. அவற்றிற்கு தனி மதிப்பில்லை. பொன்னே ஆபரணங்களுக்கு மூல ஆதாரம். பொன்னின் மதிப்பை வைத்தே ஆபரணங்கள் மதிப்பிடப்படுகின்றன. அதுபோல நான் என்பதே மெய்ப்பொருள், அதுவே நாம். ஆனால் நாம் நம்மை உடலோடும் மற்ற எண்ணங்களோடும் அடையாளப்படுத்தி கொண்டு வீணாக குழம்புகிறோம், மற்றவர்களையும் குழப்புகிறோம். ஒரு மடத்தில் 2 சாமியார்கள் அடுத்த ஊரில் உள்ள பெரிய சாமியை தரிசிக்க பயணம் போனார்கள். வழியில் ஒரு ஆறு வெள்ளம் போய்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் அழகான இளம்பெண் ஒருவள் நின்று கொண்டு ஆற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். சீனியர் சாமி அந்த பெண்ணை பார்த்து, ஏனம்மா வெகு நேரமாய் நீ ஆற்றையே பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். அவருக்கு இளகிய மனசு. அதற்கு அந்த பெண், சாமி, அடுத்த ஊரில் உள்ள ஆஸ்பத்திரியில் என் அம்மா உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறாள். நான் உடனே போய் அவளை பார்க்க வேண்டும். ஆற்றில் வெள்ளம் போகிறது. ஆற்றை கடக்க எனக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள் அந்த பெண். பெண் என்றாலே பேயே இறங்கும், சாமிகள் இறங்க மாட்டார்களா என்ன? சீனியர் சாமியின் மனம் பெருசு. அவர் உடனே, நான் உதவி செய்கிறேனம்மா, நீ என் தோள் மீது ஏறிக்கொள், நான் உன்னை அக்கறையில் சேர்க்கிறேன் என்று அக்கறையோடு சொன்னார் சீனியர். அந்த பெண் சீனியர் சாமியின் தோள் மீது ஏறிக்கொண்டால் ஆற்றில் இறங்கி நடந்தார்கள். சின்ன சாமிக்கு மனசு நெருட ஆரம்பித்து விட்டது. அக்கறை வந்தது. சீனியர் சாமி அந்த பெண்ணை கீழே இறக்கிவிட்டார். அந்த பெண் கைகூப்பி நன்றி சொல்லிவிட்டு வேகமாக அம்மாவை பார்க்க போய்விட்டாள். ஜூனியர் சாமிக்கு நெருடல் பொறுக்க முடியவில்லை. சீனியரை பார்த்து கேட்டார், சுவாமிகள், பெண்களை தொடக்கூடாது என்று விதி உள்ளதே, அது உங்களுக்கு தெரியாதாங்கானும் என்றார். பெண்களை தொட்டது பெரிய தெய்வ குற்றமாயிற்றே என்று கேட்டே விட்டார். அதற்கு சீனியர் சாமி சொன்னார், நான் அவளை அங்கே ஆற்றங்கரையிலேயே இறக்கிவிட்டு விட்டேனே, நீ ஏன் இன்னும் அவளை சுமக்கிறாய் என்று கேட்டார். ஆபத்துக்கு பாவமில்லை என்றே அந்த சீனியர் சாமி அந்த பெண்ணுக்கு உதவி செய்தார். அதில் ஜூனியர் சாமிக்கு என்ன பிரச்சனை? அதுவும் ஆற்றங்கரையோடு விஷயம் முடிந்து விட்டது. அந்த ஜூனியர் சாமி போல வேண்டாத பிரச்சனைகளெல்லாம் நம் பிரச்சனைகளாக மனதில் ஏற்றிக்கொண்டு குழம்புகிறோம். மனம் அமைதியின்றி தவிக்கிறோம். இதுதான்
நம் பிரச்சனை. நாம் எப்போதும் ஒளிரும் தூய நான் எனும் உணர்வாக இருந்தபோதும் நம்மை உடலாகவும் எண்ணங்களாகவும் கருதி கொண்டு குழம்புகிறோம். இந்த குழப்பம் நீங்கி மனம் தெளிவடையவே நம் முயற்சிகள் எல்லாம் ஆத்மாவை அடைய அல்ல. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.